அண்மை செய்தி கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் விமானப்படை ஹெலிகாப்டர்கள் ஈடுபட்டுள்ளன. அங்கு தொடர் கனமழையால் சாலைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ள நிலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் விமானப்படை ஹெலிகாப்டர்கள் ஈடுபட்டுள்ளன. மேலும் உதவி எண்களும் மாநில அரசு அறிவித்துள்ளது. தொடர் கனமழை காரணமாக மேப்பாடி எனும் பகுதியில் நேற்று நள்ளிரவு நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலச்சரிவில் சிக்கி முதற்கட்டமாக 3 பேர் உயிரிழந்திருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, இந்த மீட்பு பணியில் எத்தனை ஹெலிகாப்டர்கள் ஈடுபட்டுள்ளன? பாலா, கேரள மாநில வயநாடில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேப்பாடி அடுத்த முண்டக்கை என்ற இடத்தில் இன்று அதிகாலை பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. ஏராளமான நபர்கள் சிக்கியிருக்கிறார்கள். முதல் கட்டமாக 3 நபர்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இதையடுத்து கேரளாவைச் சேர்ந்த அந்த மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர், தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர், தீயணைப்பு படை வீரர்கள், உள்ளூர் வாசிகள் என பல்வேறு குழுக்கள் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய நிலையில் தற்பொழுது சூலூரில் இருந்து, கோவை மாவட்டம் சூலூரில் இருந்து மிக்ஸ் 17 மற்றும் ALH உள்ளிட்ட 2 ஹெலிகாப்டர்கள் ராணுவத்திடமிருந்து அந்த மீட்பு பணிக்காக இன்று காலை புறப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த மீட்பு பணியை பொறுத்தமட்டில் பொதுமக்களுக்கு உதவும் வகையில் ஒரு அவசர கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டு அதற்கான உதவி எண்களையும் கேரள மாநில அரசு தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது. 9656 93 86 மற்றும் 89 என்ற எண்ணையும் 8086010833 என்ற 2 இலவச எண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யாரேனும் தங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள், தங்களுக்கு தெரிந்தவர்கள் குறித்து அந்த ஐயத்தை நேரடியாக இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தங்களுடைய முழுமையான விசாரித்துக் கொள்ளலாம் என்று கேரள மாநில முதலமைச்சர் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். மீட்பு பணியினை பொறுத்த விக்னேஷ் முத்து, நாம் தொடர்ந்து பேசலாம். தற்போது மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி இணைந்திருக்கிறார். சார், வணக்கம் சார். வணக்கம். ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது மாநில அரசு, மத்திய அரசு சார்பில் எந்த மாதிரியான மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன சார்? இப்பதான் ஒரு 6:30 மணிக்கு தான் எனக்கு தகவல் வந்துருச்சு. நான் உடனே கலெக்டரை ஃபோன் பண்ணி ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் கேட்டேன். ஆனா அவங்க அங்க போகக்கூடிய ஒரு நிலைமையில இப்ப இல்ல. ரெஸ்கியூ டீம் போய் நிறைய பேரை ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கிற இந்த சூழ்நிலையில இருந்து அமராத ஒரு சமூகம் இருக்கு. அவங்களும் நிறைய பேரை காப்பாத்திட்டு இருக்காங்க. ஆனா ஒரு ஃபுல் ஃபோர்ஸ் அங்க போறதுக்கு இப்ப 2 ஹெலிகாப்டர் அந்த பக்கம் போயிருக்கு. ஒரு பாலம் இருந்தது, அது உடைந்து போச்சு. அதனால அவங்க அங்க ஈஸியா போய் ஒரு ஆக்சஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் எப்படி சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணும்னு. எந்த ஒரு 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 எதிரொலி வந்தாலும் அதை மீறி போய் அங்க காப்பாத்துறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணும். அது நடந்துட்டு இருக்கு. டீட்டெயில்டா ரிப்போர்ட் இப்போ காலையில 2:30 மணிக்கு தான் இது நடந்திருக்கு. அதுக்குள்ளால கலெக்டர், அவங்களோட டீம், அங்க இருக்கிற டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம், இவங்க எல்லாம் செய்யக்கூடிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும்னு இப்போ ஒரு 10 நிமிஷத்துல பிரைம் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி நான் பேச போறேன். அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எப்படி அதெல்லாம் பார்த்துப்பாங்க. அமித்ஷாஜியையும் ஃபோன் பண்ணி சொல்ல போறேன். சார், அங்க நிலச்சரிவுல கிட்டத்தட்ட ஏராளமான மக்கள் சிக்கியிருப்பதா தகவல் வெளியாகிருக்கு. ஆனா அங்க செல்லக்கூடிய பாலம் அடித்து செல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்படிங்கிறப்ப மீட்பு பணியில ஏதேனும் சிக்கல் இருக்கிறதா? வேறு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? சிக்கல் இருக்கும். ஆனா நம்ம வேலை என்ன? எந்த சிக்கலையும் நம்ம மீறி போய் காரியம் நமக்கு நடக்கணும். அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. நமக்கு யாரையும் தப்பு சொல்ல முடியாது. இப்பவே எத்தனை பேர் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ளோன் அப் சைஸ் நம்ம அது சொல்லி நம்ம ஒரு ஃபியர் போடக்கூடாது. என்னதான் இருந்தாலும் இத நிறைய பேர் இருக்கும்னு சொல்றாங்க. அது கலெக்டரும் சொல்றாங்க. அங்க இருக்கிற நம்ம பாரதிய ஜனதா பார்ட்டியோட கட்சியோட நிறைய உறுப்பினர்கள் அங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்றாங்க. இருந்தாலும் நமக்கு தெரியாது. நிஜம் புரிஞ்சுக்கணும் இல்ல. இது ஒரு பெரிய ஒரு துரந்தம் நடந்திருக்கு. அதுக்கு
உயிரோட இருக்கிறவங்க யாரோ முடியுதோ அவங்க எல்லாம் அங்க போய் வேலை செஞ்சு எப்படியாவது இது வந்து இப்போ சூழ்நிலையில இருக்கிற உங்களை எல்லாம் காப்பாத்தி ஒரு கரைக்கு கொண்டு வந்துடணும். அதெல்லாம் கலெக்டர் வந்து பார்த்துக்கும். அங்க ஒரு முதலமைச்சர் இருக்கு, அவங்க வந்து பிரஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட சர்வீஸை எல்லாம் கரெக்டா நடக்கும். சார், நீங்க சொன்னீங்க பிரதமர்கிட்ட பேச உள்ளதா சொன்னீங்க. மாநில அரசு தரப்புல இருந்துட்டு உங்கள்கிட்ட உதவி கேட்டாங்களா சார்? பிரதமர்கிட்ட எந்த மாதிரியான உதவிகள் கோரப்பட இல்ல இல்ல, இது வரைக்கும் எதுவும் கேட்கல. நான் வந்து கலெக்டர் கிட்ட என்ன உதவி வேணாலும் கேளு, என்னதான் வேணும்னு குறிப்பிட்டு எனக்கு தகவல் கொடுன்னு சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். அவங்களும் அந்த பக்கம் போயிட்டு தான் இருக்கு. அவங்க நேரடியா போய் பார்த்து ஒரு ரிப்போர்ட் கிடைக்கட்டும். நிச்சயமாக சார், விரைவில் நிலச்சரிவில் சிக்கியவர்கள் நிச்சயமாக பாதுகாப்பாக மீட்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. இணைப்பில் வந்து எங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். விக்னேஷ் முத்து, தற்போது மீட்பு படை விரைந்திருக்கின்றது. அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் விரைந்துள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த குழுவில் எத்தனை வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர்? பாலா, இந்த நிலச்சரிவை பொறுத்தமட்டில் இன்று அதிகாலை நிகழ்ந்த ஒரு துயர சம்பவமாக பார்க்கப்படுகிறது. அரக்கோணத்தை பொறுத்தமட்டில் ஒட்டுமொத்தமாக 10க்கும் மேற்பட்ட வீரர்கள் அரக்கோணத்திலிருந்து இன்று காலையே புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். ஏற்கனவே கோவையிலிருந்து 2 விமானப்படைக்கு சொந்தமான மிக் ரக ஹெலிகாப்டர்கள் புறப்பட்டிருக்கிறது. மீட்பு பணிகளை பொறுத்தமட்டில் கேரளாவாக இருக்கட்டும், எல்லையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களும் உதவிகளை மேற்கொண்டு வருகிறது. கேரள மாநில முதலமைச்சர் நேரடியாக இன்று காலை அந்த சம்பவம் இடத்திற்கு செல்ல இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. மொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த மீட்பு பணிகள் என்பது துரிதமாக தற்பொழுது வரை நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி தற்பொழுது தெரிவித்தது போன்று மத்திய உள்துறை அமைச்சரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இந்த மீட்பு பணிகள் குறித்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு கூடுதலாக தேவைப்பட்டால் மத்திய அரசின் உதவியை நாட இருப்பதாகவும் கேரள அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலா, கேரள மாநிலம் வயநாட்டில் கடும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. தற்போது மீட்பு பணியில் ஹெலிகாப்டர்கள் விரைந்துள்ளன. இது பற்றிய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ்.